ஷேய் சூரியன் சூரியகாந்தி நாங்கள் 2 பேரும் கணக்கு போடுதோம்ப்பா. ரொம்ப சந்தோஷம்ப்பா. இப்போ மேற்கு தொடர்ச்சி மலையில் அவனை ஐயப்பங்கிற கணக்கு மன்னராட்சி ஆண்டவனை எரிச்சாச்சுப்பா. சுடுகாட்டு எரிப்பு எரிச்சு, எனக்கு முன்னாடி எரிப்பு அம்மன் 3 அம்மனும் எரிச்சு சாம்பலாக்கி முடிஞ்சு போச்சு. இப்போ கள்ளிப்பால் எரிக்கலாம், செடி பால் ஊற்றி படைகள் ஆற்றிடும். சந்தோஷம். அது அவங்கள்ட்ட கணக்கு கொடுத்துட்டேன், ஆட்டாமுட்டிக்கே ஆற்றிடுவாங்க. அடுத்து திமுக கட்சிக்காரன் திமுக எப்படி அந்த தீ அவன் வச்ச தீ நம்மளே வச்சு எரிச்சாச்சு. கால் சத்தியம். திமுக காணா கடவுளை அவமதித்து பேர் எப்படி வச்சு ஆட்டுதான். அப்போ அவனை சோலி முடிக்கணும்ல. கடவுள் நாங்கள் அப்படிங்கிற கணக்கில் அகம்பாத சேட்டையில் நிற்கான் சென்னை மெட்ராஸில். சரியா? அவனை எரித்து சாம்பலாக்கி எரிக்கலம் பால் ஊற்றி எரிக்கலை பால் ஊற்றி கள்ளிச்செடி பால் ஊற்றி ஆற்றிக்கிட்டு இருக்காங்க. இப்போ சூட்டிப்பா ஆட்டுதான். எரிச்சு சாம்பலாக்கணும்னு அதை ஆற்றுதாங்க. அப்போ கணக்கை நீ முடிச்சிருப்பா. முடித்து தக்க தண்டனை கொடுக்கணும். அதான் கல் தோசைம்மா. அந்த கல் தோசை தமிழ்நாட்டுக்கார பிள்ளைக்கு தெரியணும்ல. அப்போ கல் தோசையில் உட்கார வச்சு தூக்கி எரியணும். எரிஞ்ச கணக்கு 13 நாள் தான். அவன் பொண்டாட்டி பிள்ளைக்கெல்லாம் ரணவலி எடுத்து 13ஆம் நாள் கழித்து செயலறையில் தூக்கி போடணும். அதான் நம்ம ஏட்டு கணக்கு, ஏடு உள்ள கணக்கு. ரணவலி எடுத்து கிடக்க வேண்டிய செயலறைக்கு அரசியல்வாதி போயிடுவான். தமிழ்நாடு 1. 2வது கணக்கு டெல்லி கணக்கு போனவுடனே அட்டா முடிக்க ஊடாலப்பட்ட மாநிலம் நடுங்கி கிடப்பான். கள்ளிப்பால் எரிக்கலம் செடி பால் ஊற்றி திமுக கட்சி அவன் குடும்பத்துக்கு கணக்கு முடிஞ்சு வச்சு ஆத்தியாச்சு. குடும்பம் கண்ணு தெரியாமல் தடவை விடு. கால் சத்தியம்பா. சிவன் தான் செய்ய முடியும், கடவுளால் தான் முடியும். நான் கணக்கு சூரியன் கணக்கு கொடுத்துட்டேன். கால் சத்தியம்.